வணக்கம். நான் தூத்துக்குடி ராஜேஷ். நம்ம பட்டினமரத்தில் தொடர்ந்து வந்து நம்ம நார்த் சைடு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்க சைடுக்கு இந்த பக்கம் வந்து மழைக்கு பிறகு ஒரு கல்வெட்டு விஷயமா கொஞ்சம் ஒரு சின்ன கலாய்க்கு போகும்போது வந்து மெரைன் ஃபாசில்ஸ் நிறைய பார்த்தோம். அந்த தோண்டப்பட்ட இடங்கள்ல வந்து கண்டினியூஸாக ஒரு பிளாக்காக கிடந்தது. ஏதோ காங்கிரீட் ஜல்லி மாதிரி இருந்தது. அவர் பிரேக்கப் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தா நிறைய அந்த செல்ஸோட ஃபாசில்ஸ் நிறைய இருக்கு, ஆயிஸ்டரோட ஃபாசில்ஸ் இருக்கு. இப்போ யாருமே பனையூரில் பார்த்த மாதிரி ஃபாசில்ஸ் இருந்தாலும் ஃபாசில்ஸ் பற்றி சம்மந்தப்பட்ட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பிளாக் எடுத்து வந்தோம். திரும்ப வரும்போது ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் மாதிரி இருந்தது. அப்போ ஸ்டோனேஜ் ஆக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு ஐடாட்ஸ் இருந்து ரெண்டுமே த்ரூ ஹோல்ஸ் கிடையாது. ஒரு ஓட்டை இறங்கி ஏறி இருக்கும்போது வந்து ஏதோ அனிமலோட டீட்டெயில் மாதிரி கீழேயும் அடிப்பக்கம் பெல்லிஸ் பக்கத்தில் வந்து அது கருவு இருந்துச்சு. என்ன வித்தியாசம் வரும்னு சொல்லி ஜாலஜிக்கல் ப்ரொபோசர்ட்ட கொடுத்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது இது வந்து பெட்டிவைட் ஃபாசில்ஸ் மாதிரி தெரியுது. மேன்மேடாக இருந்தால் ரெண்டு பக்கமே ஈவனாக இருக்கும், ஒரு பக்கம் ஃபிளாட்டாக இருந்த மாதிரி இருக்கு. அதனால இது ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி சொல்லும் போது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சார்ட்ட பெர்மிஷன் கேட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பெர்மிஷன் கேட்டு ஆர்டி ஸ்கேன்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது உள்ள ஆப்ஜெக்ட் தெரியுது, சம்திங் இஸ் தேர். அந்த இருக்கிற பொருளோட ஹெச்இ வேல்யூ வந்து 2800 காமிக்குது. அந்த 2800 கால்சிஃபிகேஷன் குறிக்குது, அந்த லைம் ஸ்டோனோட ப்ராப்பர்ட்டி குறிக்குது. இது பொதுவாகவே வந்து அந்த அந்த பெட்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ல நடக்கிறதா. உள்ள இருக்கிற அந்த பாடியை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அது கால்சியம் டெபாசிஷன் வந்து லைம் ஸ்டோனை கன்வெர்ட் ஆகும். அதை குறிக்கிறது உள்ள ஒரு வேக்கம் ஏரியா மாதிரி காமிக்குது. அந்த இமேஜில் காமிக்குது அந்த வேக்கம் ஏரியா. அந்த வேக்கம் ஏரியாங்கிறது மேபி வந்து அதுக்கு அந்த அவுட்டரோட வேல்யூ டிஃபரெண்ட், உள்ள வேல்யூ டிஃபரன்ஸ்க்காக அந்த சிடி ஸ்கேன்ல வந்து இதுக்கு அடுத்த ஒரு டெக்னாலஜி இருக்கு, மைக்ரோ சிடி இருக்கு, செம் இருக்கு. இந்த ரெண்டுலையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும். அது ரிசர்ச் லேப்ல தான் இருக்கும். ஹியூமன் பாடிக்கு வந்து 64 ஸ்லைசஸ் தான், அதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். அட்வான்ஸ்ல பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் கிடைக்குங்கிறது. இப்போ இப்போதைக்கு அது வந்து பெட்டிவைட் ஃபாசில்ஸ் தாங்கிறத உறுதிப்படுத்திருக்கோம். அது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல உள்ளதுங்கிறத வந்து ப்ராப்பரா ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சர் பண்ணும்போது டீட்டெயில் வரும். இந்த இடத்துல கூடுதல் அட்டென்ஷன் கொடுத்து அந்த தென்பகுதியில வந்து தோண்டப்பட்ட இடங்களில் உள்ள மெரின் ஃபாசில்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எப்போ அந்த சம்பவம் நடந்தது, எப்படி எப்போ பெட்டிவேஷன் ஆச்சு, எதனால ஆச்சு, வல்கானிக் எஃபெக்டா இல்ல டெட்டானிக் மூமெண்டா இல்ல ஏதாவது சுனாமி மாதிரி வந்து இன்டேக் ஆனதா என்னங்கிறது, இல்ல லேண்ட்ஸ்லைட்ல உள்ளதா என்னங்கிறத ஸ்டடி பண்ணி நமக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த சங்கம் லிட்டரேச்சர் சிலப்பதிகார காலத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, தென்மதுரை அழியுது, நம்ம தென்மதுரை இந்த பூமி தான் சொல்லி சொல்லும் போது வந்து அந்த தென்மதுரை குறித்த கூடுதல் அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை அந்த பூமியில நம்ம தேடுறதுக்கு ஜாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட சப்போர்ட்ஸ் தொழில் துறைக்கு வேணும். அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் மெயினா நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அரசாங்கம் வந்து ஜாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவை ப்ராப்பரா இன்வைட் பண்ணி அவங்கள ஸ்டடி பண்ணி கொடுக்கும்போது மெரைன் ஆர்காலஜி சேர்ந்து வந்தாங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி என்ன ஃபேக்ட் நடந்ததுங்கிறத நம்ம கூடுதலா அந்த பக்கம் தொழில் நடக்கலாம், அந்த பக்கம் ஜாலஜி நடந்தாங்கன்னா பேரலா நமக்கு வந்து சயின்டிபிக் ரெக்கார்ட் நம்ம உலகத்துக்கு வந்து பறைச்சாட்டுறது ஏதுவா இருக்குங்கிறது எங்களுக்கு கோரிக்கையா இருக்கு. கூடுதலாக இந்த ஒரு ஃபாசில் மட்டும் கிடையாது, நேச்சுரல் ரெசின்ஸ் லைக் ஆம்பர், அது ஆம்பரா ரெசினாங்கிறது ஸ்டடி ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னா இது வந்து சிந்தட்டிக்கா இல்ல ஆர்கானிக்கா செக் பண்ண கொடுக்கும்போது லேப்ல சொல்றாங்க இது வந்து இது ஆர்கானிக் தான், அது பர்ன் பண்ண ஸ்மெல் வந்து நம்ம மம்மல்ஸோட ஸ்மெல் மாதிரி அடிக்குது. இப்போதைக்கு லேப் டெஸ்ட்ல வந்து அது வந்து ஆர்கானிக் சொல்லிட்டாங்க. அது ட்ரீயோடதா இல்ல மம்மல்ஸோடங்கிறத வந்து ப்ராப்பரா நேச்சுரல் இன்ஸ்டியூட் ஆஃப் செகண்டரி அக்ரிகல்ச்சர்ல வந்து டெஸ்ட் பண்ணும்போது கூடுதல் தகவல் நமக்கு கன்ஃபர்மேஷன் வரும். அது வந்து அந்த ரெசின் வந்து கிறிஸ்டல் ஸ்டேஜுக்கு மாறுது, இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல நிக்குது. அப்போ அது ஃபுல் கிறிஸ்டலா மாறிச்சுன்னா எரியாது, எரிஞ்சிட்டு உடனே ஆஃப் ஆகிறதுனால நைட்ரஜன் சல்ஃபைடோட எஃபெக்டா இருக்கலாம். அப்போ அது வந்து ஆர்கானிக்ங்கிறது ப்ரூவ் ஆகுது. அந்த என்ன ஆர்கானிக்ங்கிறத அந்த கூடுதலாக நம்ம ஸ்டடி பண்ணும்போது தெரிய வரும். இப்படி பலவாறு கிடக்கிறத பார்த்தோம்னா மேபி வந்து மம்மல்ஸோட இருக்கலாம், இல்ல அதை ப்ராசஸ் பண்ண மக்களோட ஒரு கல்ச்சர் மாதிரி யூஸ் கல்டிவேட் பண்ணாங்களா. அப்போ பக்கத்துல நிறைய பார்ட்டிஸ் கிடைக்குது, நிறைய கட்டிடங்கள் கிடக்கு. அப்படிங்கும்போது ஒரு செட்டில்மெண்ட் வந்து அதுல முங்கி இருக்கு. அது என்ன செட்டில்மெண்ட் எந்த காலத்துல உள்ளதுங்கிறது அந்த ஜிஎஸ்ஐ பண்ண சர்வே ஆஃப் இந்தியா ஸ்டடி பண்ணும்போது முழு விவரம் தெரிய வருங்கிறது எங்களுக்கு தாழ்மையான கருத்தா இருக்கு.